கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். இந்த பகலில் நடக்கிறதான தினந்தோறும் ஆராதனையில் தேவ கிருபினால் நான் கலந்து கொள்ளுகிற நாட்களில் ஒவ்வொரு நாளும் மகிமையை குறித்த பல வெளிப்பாடுகளை, பல சத்தியங்களை, மகிமையை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில இன்றைக்கு மகிமையின் இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 73 சங்கீதம் 24வது வசனம். சங்கீதம் 73:24. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். திரும்பவும் வாசிக்கிறேன். ஜபத்தோடு கவனத்தோடு கவனிங்கள். வேதாகமத்தை திறந்து வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 73 அதிகாரம் 24வது வசனம். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆம், இங்கு ஒரு மகிமையை குறித்து கிருபையுள்ள ஒரு வசனத்தையும், அந்த வசனத்திலே மகிமையை குறித்த ஒரு சத்தியத்தையும் நாம் பார்க்கிறோம். இந்த மகிமையை குறித்த அந்த சத்தியம் என்னவென்றால், மகிமையில் எடுத்துக்கொள்ளப்படுவது எப்படி, மகிமையில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது இந்த சத்தியம் நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆம், இந்த மகிமையில் எடுத்துக்கொள்ளப்படுவது என்பது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் கிடையாது, அவ்வளவு சுலபமான ஒரு வழியும் கிடையாது. காரணம், பிறப்பும் இறப்பும் எல்லா மனிதர்களுக்கும் ஒன்றுதான். அது எல்லா மதத்தினருக்கும் ஒன்றுதான், எல்லா மார்க்கத்தாருக்கும் ஒன்றுதான், எல்லா ஆண் பெண் மற்றும் கர்த்தர் நல்லவே அந்த திருநங்கைகள் இவர்கள் எல்லாருக்குமே இந்த மரணம் என்பது பிறப்பும் மரிப்பும் எல்லாருக்கும் ஒரே போலதான் இருக்கிறது. இதுல யாரும் எந்த வித்தியாசத்தை காண்பிக்க முடியாது. கொஞ்ச காலத்துக்கு முன்பாக, அதாவது ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பாக பணக்கார குடும்பங்களில் ஒரு தவறான பழக்கம் இருந்தது. அந்த தவறான பழக்கம் என்ன அப்படின்னா, சூத்திரம் அவங்க வீட்டுக்கு வந்த மகள் அல்லது மருமகள் அவள் கர்ப்பவதியாக இருக்கும் போது, பிள்ளை பிறக்க வேண்டிய நாள் வரும்போது அவங்க டாக்டர்கிட்ட போவாங்க அல்லது மருத்துவச்சிட்ட போவாங்க. அந்த கை தேர்ந்த மருத்துவரோ கை தேறின மருத்துவச்சிகளோ பிள்ளை பெறுவதற்கு இத்தனை நாள் இருக்கிறது என்று நாள் குறிப்பிடுவாங்க. இந்த தேதியில பிறக்கும், இத்தனை நாள்ல பிறந்துரும். இதை கேட்டுட்டு வருகிற அந்த ஐஸ்வர்யவான் மற்றும் அந்த பணக்கார குடும்பத்தில் உள்ள பெரியவர் நினைச்சுவாங்க, அந்த மருத்துவர் சொன்ன நாளையும் இவர்கள் கேலண்டர் எடுத்து பார்த்துட்டு அது என்ன நாள், எந்த தேதின்னு பார்ப்பாங்க, எந்த கிழமைன்னு பார்ப்பாங்க. அப்புறம் அது அந்த தேதியில அந்த கிழமையில என்னெல்லாம் நடக்க போகுது, அரசாங்க விடுமுறையா அல்லது தொழிலாளர் நாளா, அல்லது இந்த சூத்திர அமாவாசையா பௌர்ணமியா, அல்லது அங்க ராகு எப்படி இருக்குது, கேது எப்படி இருக்குது, அது அந்த நாளில் நல்ல நேரம் எவ்வளவு இருக்கு, கெட்ட நேரம் எவ்வளவு இருக்கு, இது எல்லாம் வீட்டுல உட்காந்து அந்த முக்கியமான பெரிய ஆட்களை பெண்களை யோசிப்பாங்க. யோசிச்சுட்டு இந்த மருத்துவர் சொன்ன நாள் என்பது இவர்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இல்லை, அது ஒரு பிளாக் டேட்டா இருக்குது, அல்லது ஏதோ ஒரு நெகட்டிவான பாயிண்ட்ஸ் கொடுக்குது, அங்க நிறைய பிளஸிங் அவர்ஸ் நிறைய இல்லை அப்படின்னாக்கா இவங்க கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம என்ன செய்வாங்க, இந்த மருமகளை கூப்பிட்டு போய் மருத்துவத்தை சொல்லி முன்கூட்டியே ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துருவாங்க. 5 நாள் 15 நாள் 20 நாள், சில நேரம் ஒரு மாசத்துக்கு முன்பாக 10வது மாதத்துல பிறக்க வேண்டிய பிள்ளைய 8வது மாதம் ஆபரேஷன் பண்ணி எடுத்தவர்களை எனக்கு தெரியும். 9வது மாதத்திலே எடுத்தவர்கள். இது எப்படி வந்தது என்றால், ஆதியில ஆரம்ப காலகட்டத்துல ராஜ அரண்மனைகளில் இந்த ஒரு பழக்கம் இருந்தது. ஏன்னாக்கா அன்னைக்கு பிறக்க போறது ராணியா பிறக்கணும், ராஜாவை பிறக்கணும்.
அன்னைக்கு இந்த சயின்ஸ் எல்லாம் அதிகமா கிடையாது. அதனால அவங்க மந்திரங்களை நம்புனாங்க. அரண்மனையில மந்திரவாதிகள் அதிகமா இருந்தாங்க, குறி சொல்றவங்க ஜோசியர் இருந்தாங்க. அவங்க சொல்றதை நம்பி ஆரம்ப வரலாற்று காலத்துல அந்த ராஜ குடும்பங்களிலே இப்படி ஒரு பழக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் அது மறித்தது, அந்த அனுபவம் பழக்கம் இல்லாம இருந்தது. ஆனா எனக்கு தெரிந்து மீண்டும் கடந்த ஒரு 20 வருடத்துக்கு முன்பாக பாத்தீங்கன்னா இது தமிழ்நாட்டிலேயே பெரும்பாலான பல குடும்பங்கள்ல காணப்பட்டது. அப்புறம் அது அப்படியே ஆண்டு கிருபையினால இதெல்லாம் கரைஞ்சி இப்ப மறைஞ்சி போயிடுச்சு. ஏன் இதை சொல்றேன்னாக்கா, இங்க மகிமையில் எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்து இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 73:24 பார்க்கிறோம். இங்க மனிதர்கள் எதை எதிர்பார்க்கிறாங்க? ஒரு குழந்தை பிறக்கும் போது மகிமையா பிறக்கணும். ஒரு ஸ்திரீ பிள்ளையை பெற்றெடுக்கும் போது மகிமையா பெற்றெடுக்கணும். அந்த பிள்ளை வளரும் போது ரொம்ப மகிமையா வளரணும் தான் எதிர்பார்க்கிறோம். இதுதான் மனிதர்களுடைய இயல்பு, இதுதான் மனிதர்களுடைய சுபாவம். ஆனா ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் உள்ளது என்பதை இது காண்பிக்கிறது. மனுஷன் என்ன நினைக்கிறான்? பிறக்கும் போதே மகிமையா பேரும் புகழுமா பிறக்கணும், வாழும் போது அந்தஸ்தும் செல்வாக்குமா வாழும். இதுதான் மனிதர்களுடைய எண்ணம். ஆனா ஆண்டவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? நீ மறுபடியும் மரிக்கும் போது எப்படி மரிக்க வேண்டுமானால் மகிமையில் மரிக்க வேண்டும். மகிமையில் மறித்து அந்த மகிமையில் பிரவேசிக்க, இதுதான் ஆண்டவரும் வேதமும் கற்றுக் கொடுக்கிற சத்தியம். இந்த வெளிப்பாடு இன்னைக்கு நிறைய பேர் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதுக்கு பேரே மரணம், அதுக்கு பேரே சாவு, அதுக்கு பேரே சுத்திரம் அழிவுன்னு அர்த்தம். அந்த மரணத்தை போய் என்னத்தை பேசிட்டு இருக்க, அந்த சாவை பொறுத்து என்னத்தை பேசிட்டு இருக்க, அந்த அதுக்கப்புறம் அழிஞ்சு போறது குறித்து பெருசா என்னத்தை யோசிக்க நினைக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். பிறப்பின் நாட்களில் வளருகிற நாட்களை விட நாம் மகிமையில் பிரவேசிக்கிற நாட்கள் தான் நமக்கு மகிமையாய் இருக்க வேண்டும். அதற்கு நாமே ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். சமீபத்திலே ஒரு ஊழியக்காரருடைய கிருபையுள்ள சத்தியத்தை நான் கேட்டுக்கொண்டேன். உங்களுக்கு பொதுவாகவே தெரியும், எல்லா ஊழியக்காரருடைய சத்தியங்கள், எல்லா ஊழியருடைய பிரசங்கங்கள் ஒரு காலம் நான் கேட்டதும் கிடையாது, கேட்கிற எனக்கு பழக்கம் கிடையாது, அதுக்கு இடம் கொடுப்பதும் கிடையாது. அப்படியே மீறி தனித்திருந்து தேவ சமூகத்திலே அப்படியே ஜபத்தோடு ஏதாவது ஒரு தேவ மனுஷன் செய்தியை கேட்கிறேன்னா அவங்க தேறின தேவ மனிதர்களா இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் கேட்கிற பழக்கம். அப்போ ஒரு செய்தி நான் கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒரு ஊழியக்காரர் இவ்விதமாய் சொல்லுகிறார், நான் வெகு சீக்கிரத்துல மரிப்பேன், ரொம்ப சீக்கிரத்துல மரணம் இருக்கும். ஆனா எனக்கு நல்லா தெரியும் என் மரணம் அது மரணமா இருக்காது, அது மகிமையா இருக்கும் என்று சொல்லுகிறார். அவர் சொல்றேன், வெகு சீக்கிரத்துல மரிப்பேன், சீக்கிரமா சாவ போறேன், எனக்கு தெரியும் நான் சீக்கிரம் செத்துருவேன்னு தெரியும். ஆனா என் மரணம் அது மரணமா இருக்காது, அது வெகு மகிமையா இருக்கும் என்பது எனக்கு தெரியும் என்று அவர் தன்னுடைய பிரசங்கத்திலே சொல்லுகிறார். நான் உடனே அதை கேட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதை மெசேஜ் ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் மெடிடேட் பண்ண தியானிச்சேன், கொஞ்சம் யோசிச்சேன். இத போல வேற யார் சொல்லியிருக்காங்க? சீக்கிரம் நான் சாவேன், சீக்கிரம் நான் மரிப்பேன், ஆனா அது மரணமா இருக்காது, அது மகிமையா இருக்கும், அது எல்லாரும் பார்ப்பாங்கன்னு சொல்லி இத போல யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு இந்த நாட்களில் வாசித்தால் கவனித்தால் அப்படி துணிந்து சொல்லுவதற்கு, அப்படி துணிந்து அறிக்கையிடுவதற்கு எனக்கு தெரிந்து அப்படி யாருமே கிடையாது. இந்த சமீபத்தில் வாழ்ந்து மரித்த நான் சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த ஒரு ஊழியக்காரர் தான் அப்படி சொன்னார். அவர் சொன்னபடியே இப்ப சமீபத்தில் மரித்தும் போனார். அவருடைய அறிக்கையின்படியே அவர் மரணமாயிராதபடி அது ஒரு மகிமையிலும் மகிமையாயிருந்தது. இந்த கடைசி காலத்திலே தேவ ஜனங்கள் இப்படிப்பட்ட சத்தியத்திலே தங்கள் இருதயத்தை உரமேற்றி கொள்ள வேண்டும். இந்த கடைசி காலத்திலே தேவ ஜனங்கள் இப்படிப்பட்ட வேத வசனத்திலும் உபதேசத்திலும் தங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லா நாளும் நீச்சல் அடிப்பதும், அக்கறை சேருவதும், கரை சேருவதும், கத்தர் தூக்கி விடுவதும், கைப்பிடிப்பதும், இதே சத்தியத்திலே போவோம் என்று சொன்னால் ஒரு கட்டத்திலே நாம் பரலோகத்தை இழக்கிறவர்களாய் மாறிவிடும்.
அப்போ இந்த அழகா சொல்லுகிறது, அந்த சங்கீதம் 73:24 ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வி. இப்போ இந்த மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய என்ன? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அந்த முதல் ஒரு அருமையான வெளிப்பாடு அதே வசனத்தில் இருக்கிறது, உம்முடைய ஆலோசனையின்படி என்று பார்க்கிறோம். நாம் மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், மகிமையில் எடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஜீவியத்திலே முதலாவது அவருடைய ஆலோசனையின்படி நாம் வாழுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, அவருடைய ஆலோசனையின்படி நாம் ஜீவிக்க ஆரம்பித்து விட்டால் இந்த மகிமையின் பிரவேசம் என்பது நமக்கு ரொம்ப சுலபமாய் மாறிவிடும். கர்த்தர் அப்போ அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய ஆலோசனைப்படி. அப்போ உம்முடைய ஆலோசனை என்கிற அவருடைய ஆலோசனை என்றால் என்ன? அப்போஸ்தலர் 4:27 வசனம். அப்போஸ்தலர் 4:27, அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவும் செய்யும்படி. அப்போ அவருடைய ஆலோசனைப்படி நடத்தப்படுகிறது என்றால் என்னன்னாக்கா, இந்த அப்போஸ்தலர் 4:27 சொல்கிறபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனை முன்குறித்தவைகளும். 3 காரியம். ஒன்று, உம்முடைய கரத்தினால் நான் நடத்தப்பட வேண்டும். 2வது, உம்முடைய ஆலோசனைகளை நான் செயல்படுத்த வேண்டும். 3வது, இவைகள் எல்லாம் நான் முன்னமே கேட்டு பெற்றுக்கொண்டு வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த மகிமையில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னா நல்ல ஒரு பரிசுத்தவான், நல்ல ஒரு பரிசுத்தவாட்டி, நல்ல ஒரு தேவப்பிள்ளையின் ஜீவியம் முதலாவது எப்படி இருக்கணும்? அவருடைய ஆலோசனையின்படி நடக்கிற ஒரு ஜீவியமா இருக்க வேண்டும். சிலர் இந்த ஆலோசனை, அவருடைய ஆலோசனை சொன்ன உடனே எல்லாரும் இந்த ஆலோசனைக்கு பயன்படுத்துகிற வேத பகுதி எது? 1 சாமுவேல் 30 எடுத்து, நான் அந்த தண்டை பின்தொடரலாமா என்று தாவீது ஆலோசனை கேட்டான் என்று சொல்லி அதை சொல்வான். நல்லா கவனிக்கணும், தாவீது கேட்ட ஆலோசனை தற்காலிக வெற்றிக்குரிய ஆலோசனை. அது மகிமையில் பிரவேசிப்பதற்குரிய ஆலோசனை கிடையாது. ஆனால் நான் கேட்க வேண்டிய ஆலோசனை தற்காலிக வெற்றிக்கு ஜெயத்துக்குரிய ஆலோசனை கிடையாது. அது மகிமைக்குரிய ஆலோசனையாய் ஆண்டவரிடத்தில் கேட்கும். அப்போ அந்த மகிமைக்குரிய ஆலோசனை என்ன என்று கேட்டா, அதை யார் கேட்டார்கள் என்று சொன்னா, அருமையான தேவனுடைய மனுஷனும் தேவனால் தாசன் என்று அழைக்கப்பட்டவரும் கர்த்தருடைய தீர்க்கதரிசியுமா இருந்த மோசே தான் அந்த மகிமையின் ஆலோசனைகளை கேட்ட மனுஷன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்போ அந்த மோசே தான் இந்த அருமையான மகிமையின் ஆலோசனைக்கு தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்த மனுஷன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மோசே ஒரு நாள் தம்முடைய ஜனங்களை குறித்து இவ்விதமாய் அவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவே. என்ன தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்? ஒரு நாள் நான் மரிப்பேன், ஒரு நாள் நான் கர்த்தருக்குள் எடுத்துக் கொள்ளப்படுவேன், அப்போ நீங்கள் உங்களை கெடுத்துக் கொள்வீர்கள் என்று அவர் தெளிவாய் சொல்லுவார். நீங்கள் உங்களை கெடுத்துக் கொள்வீர்கள், நீங்கள் உங்களை கெடுத்துக் கொண்டு உங்களுடைய விருப்பப்படி திரும்பவும் நீங்கள் இப்படி போவீர்கள் என்று சொல்லி அவர் பயங்கரமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 31:29 வசனம். உபாகமம் 31:29. என் மரணத்துக்கு பின்பு நீங்கள் நிச்சயமாய் உங்களை கெடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள். ஆகையால் கடைசி நாட்களில் தீங்கு உங்களுக்கு நேரிடும். உங்கள் கைக்கிரியைகள்னாலே கர்த்தரை கோபப்படுத்தும்படிக்கு அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வீர்கள் என்பதை அறிவேன். இப்போ இந்த மோசையை பாருங்க, என்ன ஒரு தீர்க்கதரிசின்னா மெய்யாகவே தீர்க்கதரிசியா இருக்க. என்ன தீர்க்கதரிசி? அவர் சாகும்போது நான் சாகும்போது என் உடம்ப கத்த தூக்கிட்டு போவாரு, என் ஆவியை பிதா தூக்கிட்டு போயிடுவாரு, என் ஆத்துமாவை ஆவியானவர் கொண்டு போயிரு, அதெல்லாம் விட்டுட்டார்.
தன்னை குறித்து தன் சரீரத்தை குறித்து விட்டுட்டு தன்னுடைய மரணத்துக்கு பின்பு இந்த ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்கிறதை ஒரு பெரிய ஆத்தும பாரத்தோடு சொல்லுங்க. இந்த மகிமையில் பிரவேசிக்கிற மனுஷனுடைய பாரத்தை பாருங்க. ஐயோ, நான் செத்து போயிட்டாக்கா என் மனைவி சிப்போரால் என்ன ஆயிருவா? ஐயோ, நான் செத்து போயிட்டாக்கா என்னோட மகன்கள் 2 பேரும் எப்படி, அவர்களுக்கு என்ன பதவி கிடைக்கும்? அவங்களுக்கு எந்த பூமி யோசுவா பிரிச்சு கொடுப்பார்? ஐயோ, நான் செத்து போயிட்டாக்கா என்னுடைய அக்கா சோத்திரம் மிரியாம், அவளுடைய நிலைமை என்ன ஆகும்? இதெல்லாம் அந்த பரிசுத்தவான் நினைக்கலங்க. அவர் என்ன, அவருடைய அங்கலாய்ப்ப பாருங்க. தேவனால் நடத்தப்படுகிற பரிசுத்தவான் என்கிற ஒரு நல்ல மனுஷனுடைய உண்மையான ஆத்துமானம் தான் மரித்த பின்பு தன்னுடைய ஜனங்கள் என்னமாய் மாறிவிடுவார்கள் என்கிற பயத்தோடு காணப்படும். அப்ப மகிமையில் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது நாம் அந்த தேவனுடைய ஆலோசனைப்படி காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்முடைய மரணத்தையும் நம்முடைய இறுதி நாட்களை குறித்து பேசுகிறவராய் அல்ல, நம்மால் தொடப்பட்ட, நம்மால் ரட்சிக்கப்பட்ட, நம்மால் ஒப்பு கொடுக்கப்பட்ட மனுஷரை குறித்தும் ஆண்டவர் ஒரு பாரத்தை கொடுப்பார். இந்த மோசைக்குரிய பாரத்துக்கு பேர் தாங்க பரிசுத்த பாரம். இன்னைக்கு இருக்கிற ஆசாரியர்கள், இன்னைக்கு இருக்கிற லேவியர்கள், இன்னைக்கு இருக்கிற ஊழியர்கள், இன்றைக்கு இருக்கிற தேவ மனிதர்கள், இன்றைக்கு இருக்கிற பரிசுத்தவாட்டு சொல்லப்படுகிறவர்கள், இன்றைக்கு பேருக்கு பரிசுத்தவாட்டி என்று அழைக்கப்படுகிறவர்கள், இவர்களுடைய ஜீவியத்தை, அவங்களோட வாயின் வார்த்தையை பாருங்க. நான் செத்தா கர்த்தர் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவாருன்னு சொல்லுவாங்க. நான் செத்தா நான் தேவராஜ்யத்திற்கு போய் இருப்பேன் தன்னை குறித்து சொல்லுவாங்க. ஆனா மோசைய பாருங்க, தன் ஜனங்களை குறித்து பரிதவித்து எச்சரிக்கிறான். நிச்சயம் அந்த வார்த்தை பயங்கரமான வார்த்தை. அந்த உபாகமம் 31:29, என் மரணத்துக்கு பின்பு நீங்கள் நிச்சயமாய் உங்களை கெடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள். கடைசி நாட்களில் தீங்கு உங்களுக்கு நேரிடும். ஐயோ, கெடுத்துக் கொள்ளாதீர்கள். ஐயோ, தீங்குக்கு இடம் கொடுக்காதீர்கள். அந்த தீங்களை மாட்டிக்கொள்ளாதீர்கள் என்று இந்த மோசே கத்தி கதறுகிறார், பதறுகிறார். இது ஏன் இவ்வளவு பதஷ்டம்? அவங்க கெடுத்துக்கிறாங்க, அவங்க கெட்டு போறாங்க, அவங்க தீமையில மாட்டிக்கிறாங்கன்னா இவருக்கு ஏன் இந்த பதஷ்டம்னாக்கா, இவருக்கு ஒரு பெரிய கான்பிடன்ஸ் என்னன்னா, நான் மரித்தா தேவன் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வார். என்னை குறித்து கவலையே கிடையாது. நான் என்னைக்கு மரித்தாலும் மகிமையில் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவேன். ஆனால் என் ஜனங்கள் இப்படி ஆயிருவாங்களே, எனக்கு அன்பானவர்களே, இதுக்கு பேர் தாங்க அந்த தேவனுடைய ஆலோசனை. தேவனுடைய ஆலோசனை என்பது, நான் சாகரத்துக்குள்ள எனக்கு கல்லறைக்கு இடம் வாங்கணுமா? நான் சாகரத்துக்குள்ள எனக்குன்னு கல்லறை தோட்டத்தை உருவாக்கணுமா? நான் சாகரத்துக்குள்ள என் பேரை பூமியில் நிலைநாட்ட என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் சாகரத்துக்குள்ள ஆண்டவரே இதை நான் எதை நிரூபிக்கணும் நீங்க விரும்புறீங்க? எனக்கு பின்னாடி இதை செய்யறதுக்கு யாரை நியமிக்கணும்? இதெல்லாம் அல்ல. அந்த நல்ல ஆலோசனை என்பது தான் எப்படி மகிமையில் பிரவேசிக்க ஆயத்தமோ அதே போல் தன்னோடு இருக்கிற எல்லாருமே மகிமையில் பிரவேசிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆதங்கம் மெய்யான ஒரு ஆசாரியனுக்கு வேண்டும். மெய்யான ஒரு லேவியனுக்கும் மெய்யான ஒரு தேவ மனுஷனுக்கும் கண்டிப்பா வேண்டும். இப்ப நீங்க கேட்கலாம், என்னை பார்த்து நீங்க கேட்கலாம், ஹலோ SSK சாமுவேல் பாஸ்டர், நீங்க இவ்வளவு பேசுறீங்க, உங்களுக்கு இந்த பாரம் இருக்குதா? நீங்க ஜனங்களுக்காக யோசிக்கிறீங்களா? அப்படின்னாக்கா, நான் தேவனுடைய சமூகத்துல அப்பட்டமான முறையில வெளியரங்கமாய் தைரியமா சொல்லுவேன். என்னுடைய சத்தியமும் உபதேசமும் விடுதலை, சுகம், ஆரோக்கியம், ஆறுதல், சமாதானம் இப்படி மாத்திரம் அல்ல. அது ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் 2 நோக்கம் தான் என் சத்தியத்தின் அடிப்படை நோக்கம். ஒன்று, பூமியில் இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய ரட்சிப்பிலே ஜனங்களை நிலைநிறுத்த வேண்டும். 2வது, அவர்கள் என்றைக்கு மரித்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை அடைய வேண்டும். இது 2 தான் இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் தரிசனமும் SSK சாமுவேலுடைய நோக்கமுமா இருக்குது. இதனாலதான் எதன் மீதும் பற்றும் பிரியமும் விருப்பமும் இல்லாம, அப்படியே இருந்தாலும் அதற்காகவே ஓடிக்கொண்டு இருக்காம கர்த்தருக்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
அப்போ நாம் மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு உன்னதமான அனுபவம் இந்த மோசையை போல நம்மோடு இருக்கிறவர்களை குறித்து அந்த மெய்யான ஒரு ஆத்தும பாரம் கண்டிப்பாய் வேண்டும். அதற்கு அந்த தேவ ஆலோசனை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நாம் அந்த மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்படுவோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இரண்டாவதாக, இந்த மகிமையில் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். மரித்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னா நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் என்ன? லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 26வது வசனம். கர்த்தர் நல்லவன். லூக்கா 24:26 வாசிக்கிறேன். கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நல்ல தேவ மனுஷன் எவ்வளவுதான் கிறிஸ்தவனா வாழ்ந்தாலும், ஒரு நல்ல மனுஷன் எவ்வளவுதான் தேவனுக்கென்று ஓடி உழைத்தாலும், அவர்கள் அந்த மகிமையில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னா அவங்க இரண்டாவது கட்டத்தை அடைந்தே ஆக வேண்டும். அவர்கள் அடைய வேண்டிய அந்த இரண்டாவது கட்டம் எது என்று சொன்னால், கர்த்தர் நல்லவர், பாடுபடுகிற அனுபவம். பாடுபட நல்ல தெரியணும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த தேவனுக்காக அனுபவிங்க. அதுல ஒரு காரியத்தை கவனிக்கணும். பாடு என்று சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய மகிமைக்கு போகிறேன்னு சொல்ற போர்வையில வேற எதுக்கோ பாடுபடுறாங்க. அவங்க சொல்றாங்க, இவ்வளவு நான் கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளவு பாடுபட்டேன் தெரியுமா, இந்த பிள்ளைகளை பெற்றுட்டு அந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு எவ்வளவு பாடுபட்டேன் தெரியுமா, ஐயோ இவங்களுக்குன்னு சொத்து சேர்க்கறதுல ஆஸ்தி சேர்க்கறது எவ்வளவு பாடுபட்டேன் தெரியுமா, அதெல்லாம் கர்த்தருக்கு தெரியுங்க. அவங்க சொல்றாங்க, நான் என் பொண்டாட்டிக்காக இவ்வளவு பாடுபட்டேங்க, என் புருஷனுடைய கொடுமை, என் புருஷனுடைய சித்திரவதை, என் புருஷனுடைய அக்கிரம மீறுதல்கள், அதுல எவ்வளவு உபத்திரம், அது கர்த்தருக்கு தெரியுங்க. அதெல்லாம் ஒரு பாடுங்க. நான் சொல்றேன், புருஷனிடத்தில் மனைவி பாடுபடுவதும், மனைவியினிடத்தில் புருஷன் பாடுபடுவதும், பிள்ளைகளுக்காக பெற்றோரும் பெற்றோருக்காக பிள்ளைகளும் ஆஸ்திக்காக செல்வத்துக்காக பாடுபடுவது என்பது அது இந்த பூமிக்குரியது. ஆனா இங்கு மகிமையில் பிரவேசிக்கணும்னா அதுக்கு ஒரு பாடு இருக்கு. என்ன பாடு? அதைத்தான் லூக்கா 24:26 ரொம்ப அழகா தெளிவா சொல்லுது. கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமை. அப்படின்னா கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். பாவம் செய்து பாடுபடுவது தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. நீதி நிமித்தம் பாடுபட்டால் அதுதான் தேவனுடைய நீதியாக கருதப்படும், நியாயமாக கருதப்படும். அப்ப கிறிஸ்துவின் நிமித்த பாடுபடுதல் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அப்போ கர்த்தர் அல்லவே தன் ஜீவியத்துக்காக பாடுபட்டது யார்? மகிமையில் பிரவேசிப்பதற்காக கிறிஸ்துவுக்காக பாடுபட்டது யார் அப்படின்னாக்கா, கர்த்தர் நல்லவன். தாவீது தன் ஜீவியத்துக்காக பாடுபட்ட மனுஷன். அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்காக பாடுபட்ட மனுஷன் கிடையாது. தாவீதுடைய பாடுகள், தாவீதுடைய உபத்திரவங்கள், தாவீதுடைய வேதனைகள், தாவீதுடைய ஓட்டங்கள், தாவீதுடைய அலைச்சல்கள் எல்லாமே தனக்கும் தன் மகனுக்கும் தன்னுடைய பின் சந்ததிக்கும் செய்கிற காரியத்துக்காகவும் வெகுவாய் பாடுபட்டான். அதனால் 1-2 ராஜ்யத்துக்கு அதிபதியாக உயர்த்தப்பட்டான். அப்படி உயர்த்தப்பட்டவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவன், சோத்திரம், அவன் அழிவை கண்டான் என்று வேதம் சொல்லுது. தாவீதை குறித்து சொல்லும் போது அவன் அழிவை கண்டான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்திலே கர்த்தர் நான் வாசிக்கும் போது தேவனுடைய நாமத்துக்கு மேம்பதாக இந்த தாவீது அழிவை கண்டான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுது. அப்ப அவ்வளோ பாடுபட்ட தாவீது, வாழ்நாள் முழுவதும் ஓடிக்கொண்டிருந்த தாவீது கடைசியில் என்ன ஆனார்? தன்னுடைய ஜீவியத்திலே அழிவை கண்டார். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 36வது வசனம். அப்போஸ்தலர் 13:36. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான்.
அப்போ இந்த தாவீதின் ஓட்டம், தாவீதுடைய பாடுகள், தாவீதுடைய உபத்திரவம் எல்லாமே அவன் இழந்தவையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வது, ராஜ்யத்தை நிலைநாட்டுவது. அப்போ மகிமைக்காக பாடுபட்டது யார்? மகிமை நிமித்தம் பாடுகளை அனுபவித்தது யார் என்று கேட்டா, அருமையான ஒரு மனுஷனை நான் சொல்ல முடியும். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் கடைசி கர்த்தர் நல்லவை 2 வசனம். யோபு 42 கடைசி 2 வசனங்கள், அதாவது 16, 17 வசனங்கள். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறைகளாக தன் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யோபுவுடைய பாடு பாருங்க. ஒரு நாள் நான் பார்ப்பேன், என் தேவனை உயிருள்ளவராய் பார்ப்பேன், அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களாய் பார்ப்பேன், அவரோடு நான் இருப்பேன். அப்ப இந்த யோபுவுடைய நோக்கம், சிந்தை, எண்ணம் எல்லாம் என்னன்னா, இன்னைக்கு இருந்தாலும் நான் மகிமையில் பிரவேசிப்பேன். இன்னைக்கு யோபுவின் புஸ்தகம் முழுவதும் படிச்சு பாருங்களேன். கர்த்தர் நல்லவே, அவர் அந்த மரணத்தை குறித்து அஞ்சாமல் பேசியிருப்பார். சாவை குறித்து ரொம்ப தைரியமா பேசியிருப்பார். எல்லாரும் மரணத்தை குறித்து சொல்லி இருப்பாங்க. இந்த யோபு புஸ்தகத்தில் மட்டும்தான் மரணமும், மரித்த பின்பும், மரணத்துக்கு பின்பும், அதாவது மரிக்கும் போது ஒரு மனுஷனுடைய அந்த கடைசி கட்ட உயிர் பிரிகிற நிலைமை எப்படி இருக்கும், அப்புறம் மரிச்ச உடனே அங்க என்னெல்லாம் நடக்கும், அப்புறம் மரணத்துக்கு பின்னாடி அவங்க ஆவியில் எடுக்கப்பட்ட பின்பு, மகிமையில் பிரவேசித்த பின்பு என்னெல்லாம் நடக்கும், இங்க எல்லாமே இந்த யோபு என்கிற பக்தருடைய புஸ்தகத்தில் இருக்கு. அப்போ இந்த மகிமையில் பிரவேசிக்க வேண்டுமானால் கர்த்தருக்காக பாடுபட வேண்டும். இந்த கர்த்தருக்காக படுகிற பாடு எப்படிப்பட்ட பாடு தெரியுமா? கர்த்தர் கல்லடிப்படுவது அல்லது அவமானப்படுத்தப்படுவது, யாரோ நம்மை வெளியாட்கள் ஏதோ சொல்லுவது மாத்திரம் ஒரு பாடு இல்லைங்க. கிறிஸ்துவுக்காக படுகிற பாடு என்பது சொந்த வீட்டிலே சொந்த ஆட்களால் நாம் உபத்திரவப்படுத்தப்படுவது. யோசிச்சு பாருங்க. ஒரு சுவிசேஷ ஊழியத்துக்கு போறீங்க, கொஞ்சம் ஒரு கைப்பெருது கொடுத்துட்டு இருக்கீங்க, எல்லாரும் வாங்குறாங்க. அதுல ஒரு ஒரிகண்ட மனுஷன் வந்துட்டால், ஒரு பொம்பளையால் வந்துட்டு கைப்பெருதி வாங்குற மாதிரி வாங்கிட்டு நடு ரோட்ல பட்ட பகலை எல்லாரும் பாக்குற மாதிரி பலாறு ஒரு அறை ஒட்டிட்டான். பலாறு ஒரு அறை விட்ட அறையில அப்படி நம்ம முகம் ஒரு மாதிரி சுறுசுறுத்து போயிருது, அதிர்ச்சி ஆயிருது. இது எல்லாரும் என்ன சொல்றோம், கர்த்தருக்காக சுவிசேஷத்துக்காக அடிப்பட்டு, அது உண்மைதான். ஆனா இதே அறை, இதே காயம், இல்லாட்டி இதே பாடு தினம் வருதா? கிடையாது. அப்ப கிறிஸ்துவுக்காக எங்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துல சுவிசேஷத்துல பிரசங்கிக்கும் போது படுகிற பாடு ஒரு பெரிய பாடு கிடையாது. அப்ப மகிமையில் பிரவேசிக்குமானா அந்த கிறிஸ்துவுக்காக படுகிற பாடு சொந்த வீட்டிலும் சொந்த நபர்களிடத்திலும் சொந்த இடத்துல இருக்கும். ஏற்ற உதாரணத்தை காண்பிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13 முதல் 19ஆம் வசனம் வரைக்கும். திரும்ப சொல்றேன். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13 முதல் 19 வரைக்கும் வாசித்து பாருங்க. ஏறத்தாழ 12 நபர்களால் அந்த சொந்த வீட்டிலே தாவீது பாடுபட்டிருப்பான். அந்த 12 நபர்கள் யாரு தெரியுமா? நம்பர் 1 சகோதரர்கள், நம்பர் 2 அறிமுகமானவர்கள், நம்பர் 3 பந்து ஜனங்கள், நம்பர் 4 சிநேகிதர், நம்பர் 5 வீட்டு ஜனங்கள், நம்பர் 6 வேலைக்காரிகள், நம்பர் 7 வேலைக்காரர்கள், நம்பர் 8 சோதர மனைவி, நம்பர் 9 பிள்ளைகள், நம்பர் 10 பிராண சிநேகிதர், நம்பர் 11 நேசித்தவர்கள், கர்த்தரை. இந்த 11 விதமான மனிதர்களால் அந்த யோபு சொந்த வீட்டில, அதுல கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், இவனை அந்த ஜனங்க பாடுபடுத்த என்ன இருக்கு? அந்த வீடு யோபுது, அவன் வச்சிருக்கிற ஆடு மாடு யோபுது, அங்க வர்ற பாலெல்லாம் அவனது, அங்க வர்ற விளைச்சல் அவனுடைய அவன் வயல்வெளியில் வருது, அங்க இருக்கிற சொத்துற பணம் பொருளாதாரம் இந்த யோபுது.
இவனே வீட்டையும் கட்டி கொடுத்து இவரிடத்திலேயே நிலத்தையும் வாங்கிக்கிட்டு இவர்கிட்டயே பாலை வாங்கி குடிச்சிட்டு இவர்கிட்டயே சோறு வாங்கி சாப்பிட்டுட்டு அவரு வீட்டிலே படுத்துக்கிட்டு அவருக்கு கண்ணுக்கு முன்னாடி இருந்துகிட்டு அவரை கேவலமா பேசி ஏளனமா பேசி அவதூறா பேசி துன்மார்க்கமா பேசி அவரை மதிக்காம அவருக்கு சொத்துறோம் எதிரா செயல்படுறாங்க பாருங்க. அதையும் கேட்டுக்கிட்டு ஒண்ணுமே சொல்லாம வாயை மூடிக்கிட்டு அமைதியா சிரிச்சுக்கிட்டே போறார் பாருங்க யோபு. இதுக்கு பேர் தாங்க கிறிஸ்துவுக்காக படுகிற பாடு. இந்த பாடு, இப்படிப்பட்ட பாடுகளுக்குள் இருக்கிறவர்கள் தான் யோபுவை போல பூரண வயதுடையவர்களாய் தேவனுடைய மகிமையிலே பிரவேசிப்பார்கள். அப்ப மகிமையில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னா தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்கிறவர்கள் மகிமையிலே பிரவேசிப்பார்கள். மகிமையில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னா கிறிஸ்துவுக்காக அந்த பாடை சகிக்கணும், தாங்கணும், பொறுக்கணும். கர்த்தர் நல்லவை. மூன்றாவதாக இந்த மகிமையில் பிரவேசிப்பதற்காக நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது காரியம் என்ன? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபிரெயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். எபிரெயர் 2:10. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். வாசிக்கிறேன். எபிரெயர் 2:10. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில். ஆமென். அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில். எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, இந்த மகிமையில் ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவ மனுஷி, ஒரு பரிசுத்தவான், ஒரு பரிசுத்தவாட்டி, ஒரு கர்த்தருடைய பிள்ளை எடுக்கப்படணும் அப்படின்னா அவங்க இந்த பூமியில் செய்ய வேண்டிய மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? அநேகம் தேவ பிள்ளைகளை தேவனிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாய் இருக்கவே. தேவனுக்கு மகிமை உண்டாகும். உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. ஒரு காலத்துல தமிழகத்துல நான் சொல்ற இந்த அறிக்கை இருந்தது. அது கேட்கவே சந்தோஷம். என்ன இருந்துச்சுன்னா, ஒரு வீட்டுக்கு இன்னொரு விருந்தாளி வர்றாங்க அல்லது தெரிஞ்சவங்க வர்றாங்க. வந்த உடனே வாங்க 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 சோத்திரம் அப்படின்ட்டு கையெடுத்து கும்புறது, சோத்திரம் சொல்றது, தண்ணி சம்பை கொண்டு கொடுக்கறது, தண்ணி குடிக்க வைக்கிறது, உட்காருங்கன்னு சொல்றது. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு கேட்பாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா 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 நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். அப்போ பரிசுத்தாய் பெற்றீங்களா? ஆமா. அடுத்து கேட்பாங்க, எங்க ஞானஸ்நானம் எடுத்தீங்க? நான் இந்த ஊர்ல எடுத்தேன், இப்போ எடுத்தேன், இந்த ஊழியக்காரர் கொடுத்தேன். இது வீட்டுக்கு வர்ற விருந்தாளிகளிடத்தில் நம்முடைய விசுவாச ஜனங்கள் கேட்ட கேள்விகளாய் இருந்தது. வெளியில மார்க்கெட்ல போகும்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிநேகிதியை பார்த்துட்டு அப்படிதான் கேட்பாங்க, அபிஷேகம் பெற்றாச்சா அப்படின்னு கேட்பாங்க. ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா? எங்க சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கீங்க? பரவாயில்ல. அந்த சபையா? நல்ல சபை, போயிட்டு வாங்க, அங்க தொடர்ந்து போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிதான் ஒரு காலத்துல ஜனங்களுடைய விவாதம் இருந்தது, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய விவாதம் இருந்தது. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிறவர்கள் உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. வீட்டுக்கு வர்ற யாரையாவது பார்த்து ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு கேட்டிருக்கோமா? எப்ப அபிஷேகம் பெற்றீங்க, பரிசுத்தாய் பெற்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கோமா? உங்களுக்கு யார் ஞானஸ்நானம் கொடுப்பா, எந்த வருஷம் எடுத்தீங்கன்னு கேட்டிருக்கோமா? இன்னைக்கு அதெல்லாம் கேட்கறது கிடையாது. ஏன்னா ஒண்ணு மிஞ்சி மிஞ்சி கேட்போம், அப்படியா எந்த ஊர்ல? இந்த ஊர்ல. சரி, எந்த சர்ச்சுக்கு போறீங்க அப்படிப்போம். ஏன்னாக்கா உடனே அந்த சபை, அந்த ஊழியக்காரி யாரைய பத்தி ஏதாவது 2 காரியத்தை சொல்றது, தனக்கு தெரியாட்டி தெரிஞ்ச மாதிரி பேசுறது. ஆனா ரட்சிப்பை குறித்து, மனம் திரும்புதலை குறித்து, உடன்படிக்கை குறித்து கேட்பதே கிடையாது. காரணம், அநேகரை தேவனுக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த பாரமே, அந்த சிந்தையை இன்றைக்கு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது. அந்த நல்ல பழக்கமே இன்றைக்கு இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இயேசு கிறிஸ்து பாருங்க, பூமியில இருக்கும் போதும் அநேகரை தம்மண்டையில் சேர்த்து கொண்டார். மரித்த பின்பு பாருங்க, நோவாவின் காலத்தில் மரித்தவர்களுக்காக பாதாளத்துல போய் சுவிசேஷத்தை சொல்லி அந்த பாதாளத்தின் ஆவியா இருக்கிற அநேகரை சூத்திரம் கர்த்தர் நல்லவர் அப்படியே பரதீசு என்கிற பூமியிலே கீழே பாதாளத்துல இருந்த பரதீச அப்படியே அழகா தூக்கிட்டு போய் வானத்துல வச்சிட்டார். அப்போ இப்போ இங்க
ஆதாயம் என்பது அநேகரை நீதிக்குட்படுறது எந்த காலத்தில் முடியும்னா மரிப்பதற்கு முன்பு முடியும், மரித்த பின்பு முடியும். மரித்த பின்பு ஆத்துமாதாயம் செய்ய முடியுமா? நீங்க ஆத்துமாதாயம் மனம் திரும்புதலுக்குள் நடத்த முடியும் என்று நான் உங்களுக்கு கேரண்டி தரல. ஆனா மரித்த பின்பும் அங்கு ஒரு ஊழியத்தை செய்ய முடியும். அதுக்கு உதாரணம் தான் ஐஸ்வர்யவான் லாசர். இப்போ இந்த லாசருடைய ஜீவியம் மரித்த மனுஷன், மரித்த ஐஸ்வர்யோட கண்களை உறுத்துகிறது. 2 பேரும் செத்து போயிட்டாங்க. ஆனா அந்த பாருங்க, ஒரு சுவிசேஷ ஊழியம் நடந்துட்டு இருக்குது. 2 பேர் ரட்சிப்பின் வார்த்தை பேசப்படுது. மனம் திரும்புதல் வார்த்தை சொல்லுவோம். ஆனா அங்க மனம் திரும்பினதாக சொல்லப்படல. ஆனாலும் அங்க ஒரு அந்த அழுத்தம் இருக்கிறது. இதுதாங்க மகிமையில் பிரவேசிப்பதற்கு 3வது அடிப்படை சத்தியம். நாம் மரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தை கொஞ்சம் பெரியாவது நாம் ஆண்டவருக்குள் நடத்தணும். முன்னெல்லாம் சபைகள்ல ரொம்ப கடுமையா போதிக்கப்பட்டது. நீ எல்லாம் ஒரு விசுவாசியா, யாரையும் கூட்டு வர மாட்டேன், நீ எல்லாம் ஒரு விசுவாசியா, இந்த வருஷத்துக்கு மூலமா எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க, அப்படி நீ என்னத்தை ரசிக்கப்பட்டு எதுக்கு சபைக்கு வந்துட்டு இருக்க, நீ வர்றது ஒண்ணு வராது ஒண்ணும், ஒரு ஆத்தும ஆதாயம் செய்யட்டி சர்ச்சைக்கே வராதீங்க அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்ளப்பட்டு துரத்தப்பட்ட ஜனங்கள் உண்டு. அதுக்கு பயந்தே நிறைய பேர் ஆத்துமாக்கள் ஆதாயங்களை கூட்டு வருவாங்க. அப்போ இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல நல்லா போயிடுச்சு. இன்னைக்கு சபைக்கு மக்கள் வந்தா போதும். இன்னைக்கு தினந்தோறும் ஆராதனை நடக்குது. ஐயோ அதை சொல்லிட்டா இதை சொல்லிட்டா வரமாட்டாங்கன்னு சொல்லி எப்படியா ஆராதனைக்கு வந்தா போதும் நினைக்க வேண்டியிருக்கு. ஆனா இங்க நம்ம ஊழியத்துல அதற்கு இடமே கிடையாது. அதை நான் தைரியமா தேவனுடைய கிருபாசனத்துக்கு முன்பாய் சொல்லுவேன். இதே கூட்டத்துக்கு பகல் தரிசன ஜபத்துக்கும் அசுத்திர பல இருட்டோட ஜபத்துக்கும் கூட்டமா அப்படியே சுத்திர வெல்கம் பண்ணவே முடியாது. வருஷம் மதம் ஆட்டு மந்த வந்து சேர்ற மாதிரி சேருவாங்க. அப்புறம் சத்திய உபதேசம் தொடர்ந்து போதிக்கப்பட்டது. அவர்கள் எதிர்பார்த்து இல்லைன்னு அப்படி. ஆனா அதுக்காக அவர்களுக்கு ஏற்றபடி இன்றைக்கு வரைக்கும் சத்தியத்தை மாற்றவில்லை. அவர்கள் எல்லாம் வர வேண்டும் என்பதற்காக உபதேசத்தை மாற்றவில்லை. யாரோ பிரியப்படுத்துவதற்காக நேரத்தை காலத்தை மாற்றுவதில்லை. ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்திலும் ஆண்டவர் கொடுத்த கிருபையிலும் இருக்கு. இந்த கடைசி காலத்துல நீங்க மகிமையில் பிரவேசிக்கணும். என்னைக்கானால் மகிமையில் பிரவேசிக்கணும். எனக்கு மிகவும் பிரியமான சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமான சகோதரர்களே, தயவு செய்து சிலரையாவது அக்கினியிலிருந்து இழுத்து விடுங்க. அப்ப யார் நிறைய பேர் ஆத்தும ஆதாயத்துல கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்கா, கர்த்தர் நல்லவே 2 நபர்களை என்னால புதிய ஏற்பாட்டில சொல்ல முடியும். 2 நபர்களை நிறைய ஆத்துமாக்கள் ஆதாயமான 2 நபர்கள். யாருன்னா, நம்பர் 1 அப்போஸ்தலனாகிய பேதுரு, நம்பர் 2 வழிகளை ஆயத்தப்படுத்தின ஸ்நானகனாகிய யோவான். இந்த பேதுருவின் நாட்களில 3000 பேரும் 5000 பேரும் 3 + 5 8 குறைஞ்சது ஒரு 8000 பேர் என்று வைத்துக் கொள்ளுங்க. அப்புறம் ஒரு கிராமங்கள், பட்டி தொட்டி நகரங்கள் அப்படி போகும்போது நிழல் பட்டது, வியாதிப்பட்டது, கை நீட்டினது, சுகமாக்கணும், அபிஷேகம் பட்டது, இதெல்லாம் சேர்த்து குறைஞ்சது ஒரு 10,000 பேர் வைத்துக்கணும். ஒரு 18,000 பேர் அவர் ரட்சிப்புக்குள் நடத்தி இருக்கிறார். இது ஒரு அனுமான கணக்கு. இது வேதத்தின் கணக்கு. அதையும் நான் சொல்லி ஒரு அனுமான கணக்கு. ஒரு 10,000 18,000 பேர் இந்த பேதுரு ரட்சிப்புக்குள் நடத்தியிருக்காங்க. அதே சமயத்துல இந்த பெரிய ஆத்துமாருடைய செய்த இன்னொரு யாருனாக்கா, தேவனுக்கு வழிகளை ஏற்றப்படுத்த ஸ்நானகனாகிய யோவான். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான வசனம், ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. அந்த மார்க் 1:5 சொல்லுகிறது. வாசிக்கிறேன் உங்களுக்காக. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. வாசிக்கிறேன் பாருங்கள் ஜெபத்தோடு. தேவன் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்துக்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பாத்தீங்களா? யூதேயா தேசத்திற்கு எல்லாரும் வந்துட்டாங்க, பாவத்தை அறிக்கையிட்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. எருசலேம் பட்டணத்திற்கு எல்லாரும் வந்துட்டாங்க, பாவத்தை அறிக்கையிட்டாங்க, ஞானஸ்நானம் பெற்றாங்க. அப்ப மிகப்பெரிய ஒரு தேசத்தையே, மிகப்பெரிய ஒரு பட்டணத்தையே
ரட்சிப்புக்குள்ளும் பாவாரிக்கைக்குள்ளும் ஞானஸ்நானத்துக்குள் நடத்தினது இந்த யோவாஸ்நானம். இப்ப இவங்கள எங்க இருப்பாங்க? கண்டிப்பா மகிமையில இருப்பாங்க. இப்ப நம்ம மரித்தா எங்க இருப்போம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேதுருவ போல சிலர் ஆதாயம் பண்ணி இருக்கிறோமா? இல்லை. யோவாஸ்நானகனை போல கொஞ்சம் ஆதாயம் பண்ணி இருக்கிறோமா? இல்லை. அப்ப எங்க போவோம்? அது நீங்களே முடிவு பண்ணுங்க. ஒரு ஊழியக்காரன் நான் என் வாயினால் சொல்ல விரும்பல. அப்போ நம்முடைய நோக்கம் என்னவா இருக்க வேண்டும்? இந்த அருமையான எபிரெயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறபடி அநேகரை மகிமைக்குள், அநேக பிள்ளைகளை மகிமைக்குள் கொண்டு வருகிறவனா இருந்தா நம் மகிமையில் பிரவேசிக்கலாம். இதுதான் மகிமையில் பிரவேசிப்பதற்கு 3வது முக்கிய படி. கடைசியா இந்த மகிமையில் பிரவேசிக்க வேண்டுமானால் 4வது ஒரு படிக்கட்டு உண்டு. அந்த வார்த்தை மட்டும் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். எபிரெயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதே 10வது வசனம். அதே எபிரெயர் அதே 2ஆம் அதிகாரம் அதே 10வது வசனம் வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. அல்லேலூயா. இந்த மகிமையில் பிரவேசிக்க வேண்டுமா 4வது ஒரு அருமையான நிபந்தனை உண்டு. அந்த அருமையான நிபந்தனை என்ன என்று கேட்டா பூரணப்படுத்துகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ இந்த பூரணப்படுத்துகிற அருமையான ஒரு நிலைமை நம்மளோட வாழ்க்கையில் இருக்கணும். எதை பூரணப்படுத்தணும்? எபிரெயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் சுத்திரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறபடி நம்முடைய ஆவி பூரணப்பட வேண்டும், ஆத்மா பூரணப்பட வேண்டும், சரீரம் பூரணப்பட வேண்டும். இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் 3ம் பூரணப்பட்டால் ஆண்டவருடைய கிருபையினால் நாம் மகிமையில் பிரவேசிக்க முடியும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த பூரணப்படுத்துதலை ஆண்டவர் இன்னைக்கு ஒண்ணு கொடுக்கலங்க, ஆதியிலேயே கர்த்தர் கொடுத்துட்டார். யாத்திரையாகமம் 23:26 சொல்லுகிறது, கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். அல்லேலூயா. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். பத்தியலா? அப்போ இந்த மகிமையில் பிரவேசிக்க என்னை ஏற்றுக்கொள்ளுவீர். மகிமையில் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் பூரணப்படுத்தப்பட வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்லுகிறபடி ஆவியில், ஆத்துமாவில், சரீரத்தில் நாம் பூரணப்படுத்தப்பட்டால் நாம் என்றைக்கானாலும், எப்போதானாலும், எப்படி மரித்தாலும் நிச்சயமாய் மகிமையில் பிரவேசிக்க முடியும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மகிமையில் பிரவேசிப்பதை தயவு செய்து நீங்க பயந்து போய் தியானிக்காம விட்டுறாதீங்க. மகிமையில் பிரவேசிப்பதை நீங்க மறந்துடாதீங்க. மகிமையில் பிரவேசிப்பதை குறித்து அடிக்கடி யோசிங்க. என் வாழ்க்கையில நான் அவருடைய ஆலோசனைப்படி நடக்கிறேனா? என் வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறனா? என் வாழ்க்கையில அநேகம் பிள்ளைகளை தேவனிடத்தில் சேர்த்திருக்கிறனா? என் வாழ்க்கையில நான் பூரணப்பட்டிருக்கிறனா என்று அடிக்கடி யோசிங்க, அடிக்கடி சிந்திங்க. முடிஞ்சா இந்த சத்தியத்தை, இந்த பிரசங்கத்தை, இந்த உபதேசத்தை இன்னும் 4 பேர்ட்ட கொண்டு போய் சேருங்க. கேளுங்க. உனக்கு வயசாயிடுச்சு, இல்லாட்டி நம்ம நாட்கள் இப்படி இருக்குது, காலம் ரொம்ப கொடிதா போயிட்டு இருக்கு, அரசாங்கத்து நிலைமை வேறையா இருக்கு, நம்ம எல்லாம் மகிமையில் பிரவேசிக்கணும் அப்படின்னா அதுக்கு 4 வழி இருக்குது. அந்த 4 வழி இதுதான். இதை கேளு, இதை கேட்டு எப்படியாவது படி மாறு. கொஞ்சம் பேர் ஆதாயம் பண்ணுங்கன்னு சொல்லி மற்றவர்கிட்ட சொல்லுங்க. வாயை மூடிட்டு இருந்தாலோ அல்லது சும்மா இருந்தாலும் தானாக நடக்காது. நாம் தான் ஓட வேண்டும், நாம் தான் பிரயாசப்பட வேண்டும், நாம் தான் உழைக்க வேண்டும். சிலரையாவது நீதிக்குள்ளாக, சிலரையாவது அக்கினின்று இழுத்து விடுவோம். மகிமையின் கர்த்தருடைய கரம் நம்மை மகிமையில் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறது. நாம் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். யாரும் நீங்கள் வெறுமையா இருக்க வேண்டாம். இது கடைசி நேரம். செய்தியை கேட்டுட்டு என் ஆத்துமாவேன்னு சொல்லிட்டு போறதுக்கு இது ஒரு ஆராதனை அல்ல. இப்ப கர்த்தருக்கு ரொம்ப ஒரு நிமிஷம் எல்லாரும் முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுக்க போறோம்.
ஆண்டவரே, சங்கீதம் 73:24 என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. அந்த மகிமையில் நான் பிரவேசிக்க உன் ஆலோசனையை கேட்டு ஜீவிக்கிற அந்த பாக்கியத்தை தாரோ. உடைய மகிமையில் நான் ஏற்றுக்கொள்ளப்பட, உமக்காக பாடுபட, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, அதற்காக அல்ல, உமக்காக பாடுபட எனக்கு கற்றுத்தாரோ. அநேகம் பிள்ளைகளை இன்று முதல் உமக்குள் நடத்த எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லாவற்றை விட ஆண்டவரே, பூரணப்படுத்துகிறது உம்முடைய சித்தமாய் இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:23 என் ஆவியை பூரணப்படுத்தோ, ஆத்துமாவை பூரணப்படுத்தோ, சரீரத்தை பூரணப்படுத்தோ. ஓ யோபு பூரண வயதுடையவனாய் உம்மிடத்தில் எடுக்கப்பட்டதை போல எங்களை பூரணப்படுத்தி ஏற்றுக்கொள்ளும். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 23:26 உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் சொன்னீரே, அந்த பூரணத்தை தாரும் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து ஆவில் நிரம்பி மெய்யான இருதயத்தோடு மெய்யான மனசாட்சி படி அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து சோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே.